எல்லாரும் மும்பைன்னு சொல்லும் போதே எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு மும்பைக்கு வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இன்னைக்கு போயிருக்கு. தோத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நபர்களால் தான். ரோஹித் சர்மா அண்டு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அண்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட தவறான கேப்டன்சி அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஆஷா. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் போகுது, கம்மி டாலர்ஸ் தான் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான எஃபர்ட் போட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்சால் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாரும் ப்ரெடிக்ஷன் வீடியோலேருந்து எல்லா இடத்துலையும் சொன்னது என்ன அப்படின்னா மும்பை அடிச்சிருவாங்கப்பா, கடப்பார டீமுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்பவே தெரியும் இது வந்து போயிடும்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மனசுக்குள்ளே பச்சி ஒன்று தோணுச்சு. சரி, நம்ம ப்ரெடிக்ஷன் இல்லைன்னா ஏன்னா மும்பை ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன். நான் எக்ஸாக்டாக வந்து ஒரு 3 பேரை சொல்லியிருந்தேன். அவங்க நல்லா பண்ணணும், இன்னைக்கு பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், பவுலிங்கை பொறுத்தவரை எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 3 பேர் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 21 ரன், 21 பாலுக்கு 24 நினைக்கிறேன். இவர் ரியான் ரிக்கில்டன் அவரும் ஒரு 27 தான் அடிச்சிருந்தாரு 20 பாலுக்கு. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் வந்து நல்லா ஆடி இருந்திருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 பாலை வேஸ்ட் பண்ணிட்டு 1 ரன்னுக்கு வந்து அவுட் ஆகிறாரு. திலக்கு போனால் பார்த்தீங்கன்னா ஸ்கை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. எல்லா மேட்ச்லேயும் வந்து ஒன் ஹேண்டடாக இருந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாரு. ஒரு ஆள் வந்து தேர் இழுத்துட்டு போயிட முடியும், ஒரு ஆள் கை தட்டினா வந்து ஓசை வருமா, எல்லாரும் சேர்ந்து கை தட்டினா அதான்டா ஓசை வரும். அந்த ஒன் ஃபேமிலினா என்னன்னு கேட்டிங்கன்னா மும்பையில் எல்லாரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். டாஸை ஜெயிச்சோன்னே வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேயஸ் ஐயர் வந்து நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு பவுலிங்கிறாரு. தலைவா பிச்சை நோட்டி கிண்டி பார்த்துட்டியா அப்படின்ற ஒரு லெவலில் தான் எனக்கு இருந்துச்சு. ரைட்டு, இன்னைக்கு கடப்பாறை ஒரு 230 வைக்கும் இவங்க விட்டு சொருக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் ஹாப்லேயே தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நீ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். என்னன்னா டெல்லி கூட 180 கிட்ட தான் அடித்தாங்க, ஜெயிச்சாங்க, இன்னைக்கு என்ன ஜெயிக்க முடியாதான்னு கேட்கலாம். அவங்க சோக் ஆகிட்டு போயிட்டு இருக்க டீம். அங்கே வந்து பவுலிங்கும் சரியில்லை, பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபாப் டூ ப்ளஸ் 40 வயசில் ஆடிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா KL ராகுலை கழட்டினா அந்த டீமே சோக் ஆயிரும்னு தெரியும், அதனால ஜெயிச்சாங்க. இங்கே ஏதாச்சும் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த கேட்க விரும்புகிறேன். அதாவது மும்பைனாவே காசு கொடுத்துருவாங்க, அம்பையர் இண்டியன்ஸ், அது மும்பைனாவே பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் சொல்லிட்டு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு யார் காசு கொடுத்தா, இன்னைக்கு யார் காசு கொடுத்தான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியே தெரியணும். கொஞ்ச நாளாக இந்த ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மும்பைக்கு தான் கப்பு, அவங்க காசு கொடுத்துட்டாங்க, பேசிட்டாங்க, அம்பையர்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து காதுகிட்ட வந்துச்சு. இருங்கடா உங்களுக்குன்னு ஒரு நாள் வருண்டா அப்படின்ற அந்த நாள் தான் இந்த நாளாகவே இருக்குது. அதனால எலிமினேட்டருக்கு போன முதல் டீம் இதுதான். குவாலிஃபயர் 1 போன முதல் டீம் வந்து பஞ்சாப் தான். 11 வருஷத்துக்கு அப்புறமேட்டு 2014 அப்புறமேட்டு இப்போ தான் வந்து பிளே ஆஃப்க்கு வந்து கொண்டு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 3 ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து 3 வெவ்வேறு டீமில் இருந்துட்டு அந்த டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு டீம் கப் அடிச்சு வச்சிருக்காரு, ஒரு டீம் வந்து ரன்னர் அப்பு, இந்த டீம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் வந்து ஆக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா KKRன்னு கூப்பிட்டுட்டு வெளியில் இருந்துட்டு எட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸ் கூட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்து ஐயோ போச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். என்னப்பா சம்பளம் கொஞ்சம் கூட கேட்டார், 15லேருந்து 18 கேட்டார்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு வந்த தகவல். எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரில. 23 கோடி கொடுத்து வெங்கடேஷ் ஐயரை போட்டு ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு வெளில உட்கார வச்சிருக்கேன். உங்களுக்கு இது வேணுண்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அவரே இதை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அதாவது பார்க்கும்போது ஓப்பனிங்லேயே வந்து இங்கே ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகிறாரு, அப்புறமேட்டு ரியான் ரிக்கில்டன் ரியான் ரிக்கில்டன் அவுட் ஆகிறாரு. சரி, அவர் கூட பரவாயில்ல, ரோஹித் சர்மா வச்சு நின்று ஏதாச்சும் ஒன்று கொடுத்து பார்க்கணும், இல்லை அவரும் பண்ணவே மாட்டார். கேட்டால் வந்து விக்கெட் சரியில்லை மாப்பிள்ள, அவங்க என்ன வேறு ட்ராக்ல விளையாண்டாங்க, பஞ்சாப் போட்டு உரின்னு உரிச்சிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கும்போது அதுக்கப்புறமேட்டு நமந்தீர் தான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 2 6 அடிச்சு காட்டினார். இன்னைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா ஓரளவு பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அந்த மாதிரிலாம் அடிச்சு பார்த்தீங்கன்னா கொண்டு போக பார்த்தாரு. கடைசியில் ஸ்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 போட்டு காப்பாற்றினார் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி யாருமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக விளையாடவே இல்லை. வந்து அந்தளவு வந்து ஒரு
ஃபார்மே இல்லாத மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன், இப்போ ரோஹித் சர்மா வந்து ஒரு 20 பால் ஆடுறாரு, ஒரு 45 ரன் அடிச்சிருக்கலாம். அதே மாதிரி ரியான் கில்டன் வந்து இன்னொரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்துக்கலாம். விக்கெட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை நம்ம குறை சொல்ல முடியாது. செகண்ட் பேட்டிங் பண்ணி அவங்க எவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது 185 அப்படிங்கிறது T20லலாம் இம்பேக்ட் பிளேயர் இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க எவ்வளோ லைன் அப் இருக்குது. அப்படி இருக்கும்போது வேற மாதிரி ஒரு ட்ராக் இருக்கும்போது இதெல்லாம் 185 அடிச்சுன்னு நம்ம பேச முடியுமா? போயிட்டு எங்க ஜெயிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? நாங்கள் 15 ஓவரில் ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன், 18 ஓவரில் ஜெயிச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக பார்த்தீங்கன்னா ஓவர் போட்டது யார் அப்படின்னு சொன்னா சிங்கு தான். 20வது ஓவருங்க 3 ரன்னு கொடுக்குறாரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் போட்டு முடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட அந்த 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, குரூசியான இதில் விக்கெட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சரி, செகண்ட் ஹாஃப்ல வந்து பூம்ரா இருக்காரு, வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலச்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பேய் வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து தீபக் சகாருக்கு வந்து இன்ஜுரி ஆகி போயிடுச்சு. போகிற பால் ஸ்லோவாகிட்டே போகுது, என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மெயின்டைன் ஓவர் போட்டார். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பவர் பிளே ஃபுல்லாக இவங்க மும்பை இந்தியன்ஸ் கையில் தான் இருந்துச்சு. அந்த 6வது ஓவரே இல்லை 7வது ஓவரே பார்த்தீங்கன்னா பூம்ரா கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிருக்கலாம். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி வந்து ரொம்பவே தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். கரெக்டான இதில் பூம்ரா ஓவர் போட்டால் அடிக்கவே முடியல. அந்த இடத்துல நீங்கள் பிரயான்ஸ் ஆரியா விக்கெட்டுமே எடுத்துக்கலாம். ஜாஸ் இங்கிலீஷ் என்னைக்குமே அடிக்கவே மாட்டார். இன்னைக்கு முதல் அரைசத்தை போட்டு போறாரு. நான் இன்ன வரைக்கும் ஃபார்மே கிடையாது, என்னைய போய் ஃபார்ம் ஆக்கி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பேடான டீம் எல்லாம் ஒன்றும் மும்பை நம்ம பேசுகிற அளவுலாம் ஒன்றும் கிடையாது. சாம்பியன்ஸ் டீம் தான், 5 தடவை கப் அடித்த டீம் தான். அப்படி இருந்தாலுமே கூட யானைக்கும் அடி சரக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சறுக்கிட்டு போயிருச்சு. மொத்தமாக இது பண்ணிட்டு போல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் ஆட வேண்டிய சூழ்நிலை போயிடுச்சு. இன்னைக்கு ஜெயிச்சு நெட் ரன் ரேட்டு எதுவுமே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 161 எடுத்து வின்னாய். இப்போ செகண்ட் பேட் பண்ணால் அந்த மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறியா 220 230 அடித்து பார்த்தீங்கன்னா வின்னாய். ரன் ரேட்டை பார்த்தீங்கன்னா கவலையே படாது, நீ பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு போய் ஃபஸ்ட் பிளேஸில் உட்காந்துரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்க முடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் தான் வந்து எங்களை சறுக்கி விட்டாங்க, இந்த மேட்ச்சை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு உட்காந்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க என்ன பண்ண காத்திருக்காங்க இல்லை, ஏன்னா அவங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்குங்க, கட்டம் நல்லா சொல்லுதுரே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாஸ் ஹைசல்வுட் உள்ளே வந்துட்டாரு. அதனால் டீம் ஓரளவு பலமாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து கரகம் வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பழைய மாதிரி திரும்பிடுச்சு. முன்னாடி எப்படி ஃபாப் டூப்ளஸும் விராட் கோலியும் அடித்தா மட்டும்தான், ஏபிடி வில்லியர்ஸும் விராட் கோலியும் அடித்தா மட்டும்தான், நடுவில் வந்து எவனுமே இருக்க மாட்டாங்க. எவனாச்சும் அடிங்கடானா அடிக்கவே மாட்டான். இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நிலைமை இப்போ லாஸ்ட் டயத்தில் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் சுத்தமாக எல்லாம் வந்து அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் படுத்து தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சித்தேஷ் சர்மா மட்டும் கொஞ்சம் இம்பாக்டாக இருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன் முன்னாடி இருந்த ரஜத் பட்டி தான், அவருக்கு இன்ஜுரி ஆனது சரியாக ஆடுறது கிடையாது. அதனால் வந்து இப்போ புதுசாக வந்து மயங்கார் கூட்டு வந்தாங்க, அவர் ஃபார்ம்லே இல்லை போல இருக்கு, அவரும் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எங்கிட்ட அடிச்சு நான் அவுட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதனால மேபி வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பஞ்சாபுக்கும் மேட்ச் நடக்கும். தோத்துட்டாங்க இல்லை சோக் ஆகிட்டாங்க, எல்எஸ்சி பீஸை பிடிங்கி விட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கும் மும்பைக்கும் தான் எலிமினேட்டர் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். மும்பையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்தெந்த இடத்துலலாம் கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானுமே சொல்லியிருந்தேன். அதாவது ரோஹித் சர்மா அடிச்சு வந்திருக்கணும், இல்லாட்டி வேற யாராச்சும் வந்து ஒரு 40 ரன்னு இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்க, 220 அப்படின்னு அடிச்சிருந்தா கூட கண்டிப்பாகவே ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களோட வந்து அப்படி ஒரு பேட்டிங் அதாவது பவுலிங் லைனப் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து கையில் இருந்த மேட்சை விட்டுட்டு போல ஜிடி மேட்சை தான் கையில் இருந்த மேட்சை விட்டு போனாங்க. தெரிஞ்சதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்காளிங்க வந்து விட்டு போயிருக்காங்க. இவங்க தோத்தானே யாருக்கு சந்தோஷமா இல்லையோ நிறைய டீம்ஸ்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாவே இருக்கும். அப்பாடி எலிமினேட்டர் ஆனால் அவனை அப்படியே போக வச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி. இது 2016 2015 எனக்கு தெரியவே இல்லை. எஸ்ஆர்ஹெச் வந்து எலிமினேட்டர் ஜெயிச்சு, குவாலிஃபயர் 2 ஜெயிச்சு, ஃபைனல் ஜெயிச்சு, கப் அடித்தாங்க. அது வந்து எம்ஐயால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்களா? பண்ண முடியும், ஆனால் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, முடிஞ்ச அளவு கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் உங்களை டிஎம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே நேம் தான் டாக்ஸ் ஆஃப் விஜய் ஷாம்னு வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன்.